பாவி, நான் ஓரிய பிறந்த பாவிமா. ஒரு மாண்ட பிடத்திற்கு மாலை சொல்லிக் கொள்ளப் போகிறேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் மகளே பத்மாவதி ஊமையாக இருந்தாலும் என்ன செய்திருப்பார்கள்? அழகான வங்கி வலையில் நகைகளை பூட்டி ஒரு சந்தன கட்டி எப்படிலாம் மணவளை கோலத்தை அழைத்து வந்து மகளே பத்மாவதி மலரெடுத்து தீர்க்க சமையல் வாழ்த்துவார்கள். மாங்கல்யம் சூடும் பொழுது அதற்கு நான் தகுதியற்ற பாவிமா. இந்த திருமணம் எதற்காக சம்மதிக்கு? எனக்கு ஈண்டெடுத்த தாய் தந்தை உற்றார் உறவு இல்லை என்றாலும் நீங்கள் அனைவருமே என் ஈண்டெடுத்த தாய் தந்தை உற்றார் உறவாக மலரெடுத்து வாய்த்தீர்கள் அம்மா. அதனாலாவது எனக்கு வாழ்க்கை எப்படியாவது மலருமா? அந்த ஆண்டவன் இருப்பது உண்மையா? நான் சத்தியமாக கூறுகிறேன். ஆண்ட கிணவர் உண்மையிலே எனக்கு எப்படியாவது வாழ்வு மீண்டும் மலர வேண்டும் என்பதை நினைத்து நீங்கள் உங்களுடைய கரங்களால் வந்து அனைவரும் மாங்கல்யம் சூடும்போது தீர்க்க சுமன் என்று வாழ்த்தீங்கள் அம்மா. உங்களை கரம் குப்பி வணங்குகிறேன் தாயி. கோலமிட்ட மணவரையில் என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. நேற்று வரை உன்னுடைய மகன், ஆனால் எப்பொழுது அவருடைய தாலியாகப்பட்டது என் கயிற்றில் ஏறியதோ அவருடைய என் கணவர் மாமா. அவரை எரிக்கவோ புதைக்கவோ எனக்கு மட்டும்தான் மாமா உரிமை. என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. மன்னிக்கிறோம். சென்று வாருங்கள் மாமா. குத்து விளக்கணைந்ததம்மா. குமரிட்டு பாய்வதென்ன கண்ணன் என்ற நான் கழித்து மறைந்ததம்மா. கலைந்ததம்மா. ஆவி பிரிந்தது, ஆயில் முடிந்தது, குடி கலைந்ததம்மா. கொண்டோ
அடியும் வைப்பேனையா காதல கேட்கலையப்பா இந்த பாவின கதிர காதல கேட்கலையப்பா எனக்கு மாலை மடி மேலே எனக்கு மாலை மடி மேலே என் மாமனாரி திண்ணையிலா ராஜா என் மாலைய கழட்டுறாங்கோ ஐயோ என் மாலைய கழட்டுறாங்கோ என் மாமனாரே கூப்பிடுங்க ராஜா எனக்கு அண்டா உலாரிசி வரும் எனக்கு அண்டா உலாரிசி வரும் அண்ணங்கோடி முன்னவரா வயசியம்மா நான் அண்ணன் இல்ல பாவி அம்மா ஐயோ நான் பாவிலாண்டிக்கு அண்ணன் இல்ல பாவி அம்மா இந்த பாவி நான் நீ அழுது தாமடிக்கிறேன்டா என் சுவாமி எனக்கு தவளை இளவரிசை வரும் ராஜா எனக்கு தவளை இளவரிசை வரும் என் தம்பி கொடி முன்னவரா நான் தம்பி இல்ல பாவி அம்மா ஐயோ நான் பாவி நடிக்கு தம்பி இல்ல பாவி அம்மா இந்த பாவி நடிக்கு தத்தளிச்சு வாடுறம்மா சுவாமி ராஜா எனக்கு தெற்க சுடுகாடு என்ன கொண்ட சீமானே எனக்கு தென்மதுரப்பாளாரா ராஜா இன்னைக்கு நீ தெற்க கொடுத்த பொண்ணு என்னை கொண்டு வந்த சீமா எல்லா வேலை இழந்த பாவி அன்னைக்கு தெரிவிதில குந்தியடரா எனக்கு வடக்க சுடுகாடுப்பா என்னை கொண்டு வந்த சீமா மாற எனக்கு வட மதுரப்பால இருப்பா ராஜா இன்னைக்கு நீ வடக்க கொடுத்த பொண்ணு என்னை கொண்ட சீமா எல்லா வேலை இழந்த பாவி நாங்க இன்னைக்கு வாசலில குந்தியாடரா எழுந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியப்பா எனக்கு செஞ்சு மலை மேலே என்னை கொண்ட சீமானே எனக்கு சிவனட்டு கோபுரம்பா ராஜா நான் பாய் எனக்கு செடியால் அரும்பெடுத்து அந்த சதிகார சிவனுக்கு பூஜை செய்தான் இந்த பாவிலனுக்கு செல்லி படுந்தயரும் என்னை கொண்ட சீமானே அந்த சிவன் அறியலப்பா ராஜாவு எனக்கு பழனி மலை மேலே இந்த பாய் எங்களுக்கு 18 கோபுரம்பா நாங்க படியாளரும் படுத்தி அந்த சதிகார பயணிக்கு பூஜை செய்தான் எனக்கு இந்த பாவி படுத்தையாரோ என்னை கொண்ட என் சீமானே அந்த பயணி அறியலப்பா நாங்க புத்து மர நின்றுகினி
இந்த பாவி நாங்க இன்னைக்கு பொண்ணு குறை சொன்னா இன்னைக்கு அந்த புத்தம் திடுக்கு இன்னும் என்ன பாதியில விட்டுட்டு போன தெய்வமே புத்துலக்கிற புதுநாக கண்ணீருடா. ராஜா நாங்க கல்லு மேல நின்றுக்கிடு இந்த பாயா போன பாவி நாங்க இன்னைக்கு கள்ளி குறை சொன்னா இன்னைக்கு அந்த கல்லும் திடுக்கு இன்னும் என்ன பாதியில விட்டுட்டு போன சீமானே எனக்கு கல்லுல இருக்கிற கருணாக கண்ணீருடா. சுவாமி எனக்கு பச்சை கலர் வத்தி போட்டி கண்ண ராஜா இந்த பாவி நாங்க இன்னைக்கு பத்தி எரிய ஊது வத்தியா நாங்க இன்னைக்கு பத்தி எரியறம்பா நீ போனனால அந்த பாவி நாங்க இன்னைக்கு பதுகுலைஞ்சு நிக்கிறம்பா. எனக்கு நீல கலர் வத்தி பொட்டி என்ன பாசம் வளர்த்தையா இந்த பாவி நாங்க நின்று எரிய ஊதி வத்தியா இந்த பாவி நாங்க நின்று எரியறம்பா இந்த பாவி நீ இல்லாத வேலையில நிலக்குறைஞ்சு நிக்கிறம்பா. ராஜா எனக்கு மருத மலை மேல என்னை கொண்ட சீமானே எனக்கு மான்வந்திமே இதுப்பா. ராஜா என் மன்னவனை கை பிடிச்சு இந்த பாவி நாங்க மானசுட போன நேரம் அந்த மானு மேல விட்ட பானோ என்னை கொண்ட தெய்வமே எனக்கு மன்னன் மேல பட்டதம்மா. என்ன பெத்த அம்மா இந்த பாவிடாங்க என் மன்னனை தாத்துக்கு வேணும் இந்த பாவிட அந்த மான தாத்து எடுவேனா. எனக்கு கல்லு மேல மேல என்ன கொண்ட சீமானே எனக்கு கரடி வந்து இதுப்பா. என் கணவனை கைபிடிச்சு இந்த பாவி நாங்க இன்னைக்கு கடு சுட போன நேரம் இன்னைக்கு அந்த கடி மேல விட்ட பானும் என் கணவன் மேல பட்டதம்மா. நான் பாவின கணவனை தாத்துக்கு வேணா இந்த பாவின அந்த கடியத்தை தேடுவேனா. நான் பத்தடிக்கு மெத்தையிலே இந்த பாவி நாங்க இன்னைக்கு பாக்கலந்து காய வச்சா ராஜா இந்த பாவி நாங்க பாக்கி வேலை தெரியாமே இந்த பாய போன பாவி நாங்க இன்னைக்கு பதிரி வேலை கூறிட்டோம்பா. எனக்கு 8 அடுக்கு மெத்தையிலே என்னை கொண்டு வந்த சீமா மரம் எல்லாம் காய வச்சான். ராஜா இன்னைக்கு அந்த எள்ளி வேலை தெரியாமே இந்த பாவி நாங்க இன்னைக்கு எதிரி வேலை கூறிட்டோமா. கண்ணய்யா ராஜா இந்த பாவி நாங்க கத்துறோமப்பா எங்கப்பா இருக்கிற எனக்கு பாக்கு சேர்ந்து வரும் என்னை கொண்ட சீமானே எனக்கு பார்த்த கப்பல் முன்ன வரா. ராஜா நாங்க பார்த்த கப்பல் யார சொன்னா இந்த பாயும் கப்பல் ஏறிட்டியா. எனக்கு சுக்கு சொல்லிட்டு வரும் இந்த பாவி எங்களுக்கு சொந்த கப்பல் முட்ட வரா. இன்னைக்கு இந்த சொர்க்க கப்பல் யாக சொன்னா இந்த பாவி எங்களை நடுத்தரில் கொட்டிட்டு சொர்க்க கப்பல் ஏறிட்டியா. ராஜா இப்படி எழுதி கொண்டு எழுதுவது அடாத பத்மாவதி நான் சொல்ல போறேன் உன்னை எடுத்து அடைக்கலம் செய்ய போறம்பா. ராஜா பொட்டிடந்து பூவிடந்து பூத்து மஞ்சள் தானிடந்து பட்டி விட்ட மரமானே அத்தா பாவி ஒரு சுகம் காணி
பாவி ஒரு சுகம் காணி பொன்னிடந்து பூவிழந்து புதுமங்கத்தான் இழந்து பள்ளி விட்ட மரமானே நான் பாவி ஒரு சுகம் காணி நான் பாவி ஒரு சுகம் காணி என் ராஜா புதுமங்கத்தான் இழந்து பள்ளி விட்ட மரமானே ஓடோடி வந்த என்னை போராட விட்டாதடி கண்ணில் நீரோட விட்டாதடி கண்ணில் நீரோட விட்டாதடி விளையாடி விட்டானடி விளையாடி விட்டானடி விட்டு விட்டு காலங்கள் உள்ளவரை கண்ணியங்கள் யாருக்கும் எழுந்து வந்து அழாத பத்மாவதி நான் சொல்ல போறேன். பொழுதியே சாய்ந்து விட்டது. உன்னை எடுத்து அடைக்கலம் செய்ய போற ராஜா. என் தலையில் அன்று ஆண்டவன் என்ன எழுதிக்கிறானோ அதன் விதி பிரகாரம் தானப்பா நடக்கும். என் தலையை எடுத்து பாருங்களா, இந்த பாவம் என்ன பாவத்தை செய்தேனோ என் தலையில் அன்று ஆண்டவன் இப்படி எழுதிக்கிறானே ராஜா. பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா, சொல்லாமல் போவதே நீயும் நியாயமா. பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா, சொல்லாமல் போவதே நீயும் நியாயமா. உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லது, பாலூட்டி பார்த்தினே பாலூட்ட நானும், அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அள்ளி போட வந்து நானே நொந்தே. ஆராரிரோ பாடிய யாரோ மூழ்கி போன யாரோ, யாரோ யாரோ எனக்கு யாரோ யாரோ என் தெய்வமே. இது பொய்
திருமணம் நடந்து முடிந்து விட்டது. பத்மாதியாகப்பட்டவள் சிவமணி எடுத்து சென்று இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் தகனம் செய்ய செல்கின்றாள். அதை தகனம் செய்யாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்போது சென்று பத்மாவதியை சந்திக்க வேண்டும். நமோ பெயரில் ஓத்தை ஓத்தை தான்